ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல செல்லிங்க்கு அப்புறம் ஒரு பையிங் போச்சு. மறுபடியும் ஒரு சின்ன மைல்டா ஒரு செல்லிங். பட் வந்து அது ரெக்கவரி மோட்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இல்ல அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆச்சு. ஸோ அதிலேயே தான் திரும்பவும் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேப் டவுன் தான் ஆகப்போகுது பிகாஸ் ஆஃப் டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு நல்ல செல்லிங்லேயே போயிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ரிலையன்ஸ் அளவுக்கு வந்து செல்லிங் வரல. பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸும் கோட்டக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமலே இருக்குது. ஸோ மற்றபடி ஐடிஸும் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். எல்டி அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ் எல்லாமே. டிசிஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் ஆட்டோ செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார்மா செக்டர்ஸும் அதே மாதிரி நல்லா அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ ரிமைனிங் செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து லெவல்ஸ் பார்த்தலாம் 21,900ன்ற லெவலில் வந்து நிஃப்டி பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து மைனர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 21,800 அப்படிங்கிறது செகண்டரி மெயின் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். மைனர் சப்போர்ட் வந்து 21,900, மெயின் சப்போர்ட் வந்து 21,800. ஸோ அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது 22,100 அப்படிங்கிறதா ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 46,300 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து கேப் டவுன் தான். ஸோ 46,300 வந்து அகைன் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். அப்படி சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் 45,600 அப்படிங்கிறது வந்து மைனர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த இருக்கிற மைனர் ரெசிஸ்ட் வந்து 45,600 அப்படிங்கிறது வந்து மைனர் ரெசிஸ்டண்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும். ஹெவி வெயிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐடி போகலாம். ரிலையன்ஸ் வந்து நல்லா செல்லிங் ஆகி அடுத்து நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் லெவல் வந்து 2,800 தான். ஸோ இப்போ 2,836 இருக்கான். பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. 2,800 டு 2,800 சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதே இடத்துல சஸ்டெயின் தான் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட்டை எடுக்க முடியாமல் அது வந்து அதே இடத்துல சைட்வேஸ்லேயே இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஐடி பார்த்தலாம். ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா அவனுமே அந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 37,600 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பிரேக் அவுட் எடுக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா இன்றைக்குமே வந்து கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடச்சிச்சு அப்படின்னா அதே இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்பர் சைட் போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடியில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.